ஹலோ ட்ராமா தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம இன்னைக்கு மக்களித லவ் ட்ரீ 5th எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸ்டோரி போக போக விறுவிறுப்பாகிக்கிட்டே இருக்குது. மக்களுக்கு ஆபத்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஒரு சைடு அந்த இளவரசன் அனுப்புன அந்த அடியால், இன்னொரு சைடு மந்திரவாதி குரூப்பு, இன்னொரு சைடு புதுசாக வந்த இந்த மர்மேட். இவங்க எல்லாருக்கிட்டே இருந்து மக்களையே காப்பாற்றுறதுக்கு ஷான் ரொம்பவே போராடிக்கிட்டு இருக்காரு. இதில் மக்களையே தேடி மர்மேடு வந்திருக்கான்னு தெரிஞ்சாவே இந்த மந்திரவாதி குரூப் ஏதாவது பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க ஏற்கனவே தான் அந்த கிரியேச்சர் யானை இருக்கா இல்லையா, அவனை பிடிக்கிறதுக்கு பார்த்தாங்க. இப்போ மர்மேடு வர வந்திருக்கான். என்ன பண்ண காத்திருக்காங்கன்னு தெரியல. வாங்க நம்ம கதைக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த எபிசோடு ஓப்பனிங்கில் மக்களையே வீட்டில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பக்கத்து வீட்டு மர்மேடு இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான்னா மக்களையே பார்க்க வைக்கணுங்கிறதுக்காக கல்லை விட்டு விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருப்பானா. அது கதவு மேலே பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து கதவை தட்டிக்கிட்டு இருப்பானா. மக்களையும் போய் கதவை திறந்து விட்டுறாங்க. அவன் உள்ளே வர பார்க்குறான். அந்த சமயம் அவன் மேலே கையை வச்சு தடுக்கிறாங்க. அப்போ அவங்க மேலே இருந்து வர வாசனையை வச்சு அவனுக்கு அட்ராக்ட் ஆகிடுது. அதனால் அவங்க இடுப்பை பிடிச்சிக்கிட்டு டீஸ் பண்ணிகிட்டு இருப்பானா. மக்களையும் பயந்து போயிட்டு தள்ளி விட்டுறாங்க. அவனும் கையை எடுத்துட்டு சாரிங்கிறானா. அந்த சமயம் ஷான் அங்கே வராரு. ஷான் வர்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான், நான் திரும்பியும் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இவன் போகிறத ஷானும் பார்த்துடுறாரு. அவனை பார்த்த உடனே ஷானுக்கு ரொம்பவே கோபமாயிடுது. அதுக்கப்புறம் வீட்டில் வந்துட்டு மக்கள்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாரு. மக்களையும் எல்லா விஷயமும் சொல்கிறாங்க. அவன் வீட்டுக்கு வந்தது, இடுப்பில் கையை போட்டு பிடிச்சதெல்லாம் சொல்லிடுறாங்களா. அதனால் அவர் கோபமாயிட்டு அந்த மர்மேடை பிடிச்சி அடிக்கிறாரா. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் நல்லா சண்டை வர ஆரம்பிச்சிருது. இதை ஒரு கப்பல் நின்று ஒளிஞ்சு நின்று பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மர்மேடுக்கு தான் ஏற்கனவே சக்தி நிறையா இருக்கும்ல. அவன் என்ன பண்ணுறான், ஒரு பஞ்சு விடுறான். ஷான் பொத்துன்னு விழுந்துடுறாரு. இதை பார்த்த உடனே மக்களி பயந்து போயிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்களா. அதை பார்த்ததையும் மர்மேடு அடிக்கிறத விட்டுறான். அதுக்கப்புறம் மக்களி ஷானை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஷானும் வீட்டுக்கு வந்த உடனே பாத்ரூமில் போயிட்டு அடிப்பட்ட இடத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. மக்களே வெளியே நின்றுட்டு கதவை தட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவர் கதவு திறக்காமல் இருப்பாரா. அவங்க அப்படியே அழுதுகிட்டே அங்கேயே உட்காந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் கதவை திறந்து வந்த உடனே சத்தம் போட ஆரம்பிச்சிடுறாரு. இதெல்லாம் ஒன்னால தான் நடந்துச்சு, நீ எதுக்கு கதவை திறந்து விட்டுன்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காரு. அவங்களும் மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனாலும் அவர் திட்டிக்கிட்டே இருக்காரா. அதனால அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அவருக்கே கிஸ் பண்ணிடுறாங்க. அப்போ ஷானுக்கு அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ஞாபகம் வந்துடுது. அதனால் மக்களையே தள்ளி விட்டுறாரு. இந்த சைடு மர்மேடுக்கும் சண்டையில் அடிபட்டிருக்கும் இல்லையா. அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா அவன்கிட்ட அவனோட கண்ணீர் துளியை வந்து பாட்டிலில் சேவ் பண்ணி வச்சுருக்கான். அந்த கண்ணீரை அடிப்பட்ட இடத்துலையே வைக்கிறான். அதுக்கப்புறம் அவன் உடம்பு ஃபுல்லாக ப்ளூ கலரில் ஒரு சக்தி மாதிரி சுற்றுற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே அவன் உடம்பு ஃபுல்லாகவே சுற்றி அவன் உடம்பே சரியாயிடுது. இந்த சைடு மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஷானுக்காக டின்னர்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஷானை கூப்பிடுறாங்க. அவர் உள்ளே வந்தால் எல்லாம் டெக்கரேட்லாம் பண்ணி இருக்கோமா. மக்களே தனியாகவே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. அதெல்லாம் பார்த்த உடனே அவருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதோடு சேர்த்து அவருக்கு பயமாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் 2 பேருமே சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே காலையிலே ஆகிடுது. கார்டனில் மக்களே படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயம் அந்த கப்பல் இருக்காங்க இல்லையா, அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதே தான் வேலை போல இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் ஷானுக்கு ஒரு அர்ஜென்ட்டான மெசேஜ் வருது. அதை பார்த்த உடனே மக்களையே வீட்டில் விட்டுட்டு நீ யார் வந்தாலும் கதவை திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஷான் வெளியே கிளம்புனார் இல்லையா, அவங்க அம்மா தான் மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. அதனால் அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக வந்திருப்பாரு. அவங்க அம்மா அவர் கூட திரும்பவும் சேர்றதுக்காக வந்திருப்பாங்க. ஆனால் அவருக்கு விருப்பமே இல்லை. அதனால் கோவப்பட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாரு. வீட்டுக்கு வரப்போ அவங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கே நின்றுட்டுருக்காங்க. அதுவும் அவங்க ஃபியான்சி கூட. அப்போ ஷானை வெளியே பார்த்த உடனே மக்களே வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. ஷான் வெளியே வராதுன்னு சொல்லி உள்ளே அனுப்பி வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃபியான்சி இருக்கான் இல்லையா, அவன் ஷான்கிட்ட நீ தான் இவ்வளோ பிரேக்கப் பண்ணியான்னு கேட்குறான். ஷானும் இல்லை நான் பண்ண கிடையாது, இவ தான் என்னைய பிரேக்கப் பண்ணான்னு சொல்கிறாரா. அதை கேட்ட உடனே அந்த ஃபியான்சிக்கே ஹாப்பி ஆகிடுது. அப்புறம் அவன் என்ன பண்ணுறான்னா ஷானை ஜெலஸ் ஆக்குற மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட ஷான் முன்னாடியே ப்ரொப்போஸ் பண்ணி கிஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் ஷான் கிட்ட கை கொடுக்குறானா. ஆனால் ஷான் அப்படியே நின்றுட்டு கை கொடுக்கும் போது நிற்கிறாரா. அதுக்கப்புறம் அந்த கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அந்த சமயம் இந்த டாக்டர் பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் அங்கே வந்துடுறா. அவள் வந்துட்டு ஷான் கிட்ட மன்னிப்பு கேட்குறா. என்னை மன்னிச்சிட்டு நான் தெரியாத பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. ஆனால் ஷானுக்கு கோபம் அடங்கவே இல்லை. அதனால அவகிட்ட அதிகமாக பேசிக்க மாட்டேங்கிறாரு.
அந்த சமயம் காருக்குள்ளே இருந்து ஒரு குட்டி பையன் ஓடி வரான் அம்மான்ட்டு. இவ ஏதோ ஒரு பிளானோட தான் வந்திருப்பா போல இருக்கு. அந்த குட்டி பையனை ஷான் கூட தங்க வைக்கிறதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்திருப்பா. அதனால ஷான் கிட்ட ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறா. நான் இந்த மாதிரி வெளியே போகிற வேலை இருக்கு, என் பையனை நீ வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்காளா. ஆனால் ஷானுக்கு அதை கேட்டவுடனே கொஞ்சம் பயமாகவும் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே இவ அந்த டாக்டர் கூட கை கொத்துக்கிட்டு இருக்கா இல்லையா, அதனால கொஞ்சம் அவளுக்கு பயமா இருக்கு. அந்த குட்டி பையனும் ஷான் கூட இருக்கிற மாதிரி ஆக்டிங் பண்றானா. ஆனா இதுல ஷானுக்கு விருப்பமே இல்லையா, அதனால அவ என்ன பண்றா, அப்படியே இழுத்துட்டு போற மாதிரி ஆக்டிங் பண்றா. அந்த குட்டி பையனும் அழற மாதிரி ஆக்டிங் பண்றானா. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு மக்களே பயந்து போயிட்டு ஒரு இடத்துல அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்புறம் அவ எப்படியோ சமாளிச்சு அந்த குட்டி பையனை ஷான் கூட ஒட்ட வச்சிடுறா. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் போனதுக்கு அப்புறம் ஷான் அந்த குட்டி பையனை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுறாரு. அது சரியான வில்ல குட்டியாட்டுக்கு அவன் என்ன பண்றான்னா போனை எடுத்து வச்சுக்கிட்டு யோசிச்சு பாக்குறான் அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்ட்டு. அவங்ககிட்ட அந்த டாக்டர் பொண்ணும் ஃப்ரெண்டும் இருந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ மக்களே அங்கே பார்த்தீங்கன்னா அவளை ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பி விடணும், நீ அவளை ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னுலாம் சொல்லி கொடுத்து தான் அனுப்பி வச்சிருப்பாங்க போல இருக்கு. அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதனால அந்த குட்டி என்ன பண்ணுறான்னா ஆக்டிங் பண்ணுற மாதிரி முதல்ல ஷானுக்கு ஃபோட்டோ எடுத்துக்கிறான். அந்த சமயம் மக்களே அங்கே வந்துடுறாங்க. இது யாருன்னு மக்களே கேட்குறாங்க. இது என்னுடைய ஃப்ரெண்டோட குழந்தைன்னு சொல்கிறாரு. அவங்க ஏற்கனவே கொஞ்சம் உடம்பு சரியில்லாத தானே இருந்திருப்பாங்க. இந்த குட்டி பையனை புதுசாக பார்க்கவும் அவங்களுக்கு பயந்துக்கிட்டு திரும்ப அதிகமாக உடம்பு சரியில்லாத போயிடுது. அதனால மயங்கி போய் விழுந்துடுறாங்க. ஷானா அவங்கள தூக்கிட்டு வந்து பெட்ரூம்ல படுக்க வைக்கிறாரு. ஷானுக்கும் மக்கள் இப்படி உடம்பு சரியில்லாத போறதை பார்த்துட்டு அவருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கூப்பிட்டுறாரு. அவங்க ஃப்ரெண்டும் கேர்ள் ஃப்ரெண்டும் வந்துடுறாங்க. மக்களைய பார்த்துக்கிறாங்க. ஆனால் அவங்க உடம்பு சரியாகிற மாதிரி தெரியல. அதனால ஷான் ஃப்ரெண்டு என்ன சொல்றாருன்னா, நாம மக்களுக்கு செடியிலிருந்து பவர் கிடைச்சிச்சுன்னா அவ நல்லாயிடுவாள், அதனால நாம அங்கே கொண்டு போகணும் காட்டுக்குன்னு சொல்றாரா. ஆனால் இந்த விஷயம் இந்த குட்டி பையனுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே ஒரு டூர் மாதிரி பண்ணுறாங்க. ஒரு பிக்னிக் பார்க்கு கூப்பிட்டு போகிற மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் அந்த குட்டி பையன் என்ன பண்ணுறான்னா அவங்க இருக்கிற லொக்கேஷனை அந்த டாக்டர் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா அவளுக்கு அனுப்பி வச்சிடறான். இங்கே ஷான் அந்த குட்டி பையனை வச்சுட்டு கார்டனுக்குள்ளே விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. இந்த சைடு ஷானும் அந்த ஃப்ரெண்டோட லவ்வர் பொண்ணு இருக்கா இல்லையா அவன் என்ன பண்ணுறா, அவள் மக்களையே பிடிச்சிக்கிட்டு இவங்க 3 பேரும் காட்டுக்குள்ளே போகிறாங்க. காட்டுக்குள்ளே போன உடனே மக்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாத அந்த சமயம் ஆகிக்கிட்டே இருக்குது. அவங்க உயிர் போகிற மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. அதனால ஷான் என்ன பண்ணுறாரு, அவங்கள தூக்கிட்டு போய் ஒரு மரத்துக்கிட்ட அவர் கையை வச்சு அவங்க கையை அவரோட கையில் வச்சு காட்டுறாங்க. அப்போ அந்த மரத்துல இருந்து அவங்களுக்கு சக்தி கிடைக்க ஆரம்பிச்சிருது. அந்த சக்தியில அவங்கள அந்த மரம் அப்படியே இழுத்து மேலே கொண்டு போய் நிப்பாட்டி அப்படியே மக்களுடைய சுயரூபம் இருக்கு இல்லையா அதை அப்படியே காட்டுது. அந்த சமயம் அந்த ஃப்ரெண்ட் பொண்ணு அங்கே வந்துடுறா. அவ இந்த மக்களையோட இந்த கோலத்தை பார்த்தவொடனே அவளுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. இது எல்லாத்தையும் அந்த மர்மேட் இருக்கான் இல்லையா அவன் ஒரு இடத்துல இருந்து மறைஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். மக்களே மரத்துல நின்றுகிட்டு இருந்தவங்க அப்படியே மரத்துல இருந்து பறக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு பெரிய மைதானத்துல போயிட்டு இறக்கி விடுது. அப்ப அந்த மர்மேட் இருக்கான்ல அவன் ஏன் கூட வான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அந்த சமயம் அந்த குட்டி பையனும் ஷான் ஃப்ரெண்டும் அங்கே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஷானும் அந்த பொண்ணும் அங்கே வந்துடுறாங்க. அதுக்கு முன்னாடியே அந்த மர்மேட் அங்கேருந்து போயிட்டான். எல்லாரும் பீச்சுக்கு போயிடுறாங்க. பீச்சில் மக்களி அந்த குட்டி பையன் இருக்கான் இல்லையா அவன் கூட தனியாக நடந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயம் ஒரு ஆள் மக்களே மறைஞ்சிருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் உட்காந்து ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. அப்போ மக்களையோட உதட்டில் ஒரு சாப்பாடு ஒட்டிக்குது. அதை ஷான் தொடச்சி விட்டுக்கிட்டு இருப்பாரா. அதை இந்த ஆள் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாலையா அவன் என்ன பண்ணுறான், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறான். அந்த ஃபோட்டோவை அந்த டாக்டர் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா அவளுக்கு அனுப்பி வச்சிடுறான். இந்த டாக்டர் பொண்ணும் ஃப்ரெண்டோ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குட்டி பையன் தான் லொக்கேஷன் அனுப்பி வச்சிருப்பான் இல்லையா அந்த இடத்துக்கு அவங்களும் அங்கே வந்துடுறாங்க. ஆனால் மக்களையே காணோம், தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஃபோட்டோவை அந்த டாக்டர் பொண்ணோட ஃப்ரெண்ட் இருக்கால அவள் பார்க்குறா. அதை பார்த்துட்டு லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு இவங்க இங்கே தான் எங்கே இருக்காங்க, அதனால நம்ம ஒரு பிளான் பண்ணலான்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா 2 திருடனுங்களை அவங்க பின்னாடி வர்ற மாதிரி செட் பண்ணிவிட்டு திருடன்னு கத்திக்கிட்டு இருந்தா. அப்போ ஷான் அவங்கள காப்பாற்ற வர மாதிரி செட் பண்ணுறாங்க. அப்படியே அதே போல் 2 ஆளையும் செட் பண்ணுறாங்க. திருடன்னு இந்த பொண்ணுங்க கத்திக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ ஷான் வந்து காப்பாற்றுறாரு. அந்த டாக்டர் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா அவன் என்ன பண்ணுறா, ஷானை பிடிச்சிக்கிட்டு ரொம்பவே தேங்க்ஸ், நீங்கள் மட்டும் இல்லைன்னா எங்கள் பொருளெல்லாம் தொலைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுங்க 2 பேருமே இவங்க கூடயே சுற்ற ஆரம்பிச்சிடுறாங்க.
அதுக்கப்புறம் அந்த அந்த டாக்டர் பொண்ணுடைய ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவள் என்ன பண்ணுறா, மக்களிக்கிட்ட அப்படியே ஃப்ரெண்ட் மாதிரி நல்லா பேசி மக்களையே தனியாக கூட்டிகிட்டு வந்துடுறா. இந்த சைடு ஷானும் அவங்க ஃப்ரெண்டு லவ்வர் எல்லாருமே இந்த பீச்லேயே இருக்காங்க. ஆனால் மக்களி மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போயிடுறாளா, அவங்களுக்கு எங்கே இருக்கோம்னே தெரியல. அதுக்கப்புறம் இந்த சைடு அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, மக்களியோட பர்ஸை வாங்கி மக்களியோட ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி டஸ்ட்பினில் போட்டுட்டு அங்கேருந்து மக்களையை தனியாக விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாளா. அந்த குட்டி பையன்கிட்டையும் நீ இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் அந்த மந்திரவாதி குரூப் இருக்காங்களே அவங்களுக்கும் ஃபோன் பண்ணி மக்களி இங்கே தனியாக உட்கார வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லிடுறா. இந்த சைடு ஷான் மக்களுக்கு ஃபோன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் சுவிட்ச் ஆஃப்னு வருதா. அதனால் அவருக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிருது. ஆனால் ஃப்ரெண்ட் இருந்துக்கிட்டு நீ எதுக்கு பயப்படுற, அவள் சுற்றி பார்த்துக்கிட்டு இருப்பா, வந்துருவா, நீ கவலைப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த சமயம் அந்த ஃப்ரெண்ட் பொண்ணு இருக்காளே, அந்த டாக்டரோட ஃப்ரெண்ட் பொண்ணு, அந்த பொண்ணும் அந்த குட்டி பையனும் அங்கே வந்துடுறாங்க. அவங்கக்கிட்டே ஷான் மக்களையை பார்த்தியான்னு கேட்குறாரு. அந்த பொண்ணு ஆமாம் நான் பார்த்தேன், மக்களையும் இந்த சைடு சுற்றிக்கிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு வேறு லொக்கேஷனை காட்டி விட்டுறாளா. அதனால் ஷானும் அவங்க ஃப்ரெண்டை எல்லாருமே தேட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் மக்களே அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஏன்னா இவதான் லொக்கேஷனை மாற்றி காட்டிட்டா இல்லையா. இந்த சைடு அந்த டாக்டர் பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் என்ன பண்ணுறா, மக்களிக்கிட்ட வந்துட்டா. அவளை பார்த்தவொடனே மக்களே பயந்து போயிடுறாங்க. அதனால் அவங்க அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்களா. ஒரு சைடு ஒளிஞ்சிக்கிறாங்க. அந்த சமயம் அந்த டாக்டர் இருக்கா இல்லையா, அவன் பின்னாடி இருந்து பிடிச்சிடுறான் அவங்கள. ஆனால் ஷான் தேடிக்கிட்டே அந்த சைடு வந்துடுறாரு. அந்த சமயம் இந்த பொண்ணு இருந்துக்கிட்டு திரும்பியும் வேற லொக்கேஷனை காட்டி விட்டுறாளா. அப்போ அந்த குட்டி பையன் இருக்கான் இல்லையா, அவன் உண்மையை சொல்லிடுறான். என்னதான் இருந்தாலும் குட்டி பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி பொய் சொல்கிறதெல்லாம் அவ்வளோவா பிடிக்காது இல்லையா, அவங்க சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த பொண்ணு அந்த குட்டி பையனை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கா, ஏன்டா இப்படி உண்மையை சொன்னேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஷானும் அந்த குட்டி பையனை கூட்டிகிட்டு தேடுறதுக்கு போயிடுறாரு. ஆனால் அங்கே போய் பார்த்தா மக்களே அங்கே இல்லை. அவங்க தான் இங்கே டாக்டர்கிட்ட மாட்டிக்கிட்டாங்களே. அந்த டாக்டர்கிட்ட அவங்க அடம் பண்ணுறாங்க, என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு அடம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. அதனால் அந்த டாக்டர் என்ன பண்ணுறான், வயிற்றுலேயே ஒரு குத்து விடுறானா, அவங்க அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அதனால் பயந்து போயிட்டு இவ செத்துட்டானா என்ன பண்ணுறதுன்ட்டு தூக்குறாங்க. அப்போ மர்மேடு அங்கே வந்துடுறான். அவன் ஸ்கேட்டிங் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு மக்களே அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறானா. அந்த சமயம் அந்த டாக்டர் என்ன பண்ணுறான்னா, இன்னொரு குரூப்புக்கு கால் பண்ணி சொல்லிடுறான் அந்த சைடு வந்துக்கிட்டு இருக்காங்கன்ட்டு. அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, போகிற வழியிலேயே ட்ரம் எல்லாம் போட்டு விட்டுறாங்களா. அதனால மர்மேடும் மக்களே அங்கே விழுந்துடுறாங்க. அந்த சமயம் அந்த மந்திரவாதி குரூப் இருக்காங்க இல்லையா, அவன் அங்கே வந்துட்டு மக்களையே இழுத்துட்டு போகிறதுக்கு பார்ப்பானா. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவன் மூஞ்சிலேயே பூரி வச்சிடுறாங்க, ஃபுல்லாக ரத்தமாக இருக்குமா. ஆனாலும் அவன் வழியை பொறுத்துக்கிட்டு இழுத்துக்கிட்டு இருப்பான். அவங்க வரமாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த சமயம் அந்த டாக்டர் பொண்ணு இருக்கா இல்லையா, அவன் என்ன பண்ணுறான்னா குளோரோஃபார்ம் அவங்க மூக்குலேயே வச்சு விட்டு மயக்கம் போட வச்சிடுறா. அதுக்கப்புறம் மக்களையே வீல் சேரில் உட்கார வச்சு அங்கேருந்து வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கா. அந்த சமயம் ஷான் அந்த மந்திரவாதி குரூப் இருக்காங்க இல்லையா, அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. அவங்கக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு. அந்த சமயம் இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, மக்களையே ஒரு தனியாக இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த டாக்டருக்கு கால் பண்ணி சொல்லிடுறா, மக்களே என்கிட்ட தான் இருக்கா அப்படின்ட்டு. அந்த சமயம் மர்மீடு என்ன பண்ணுறான்னா, மறைஞ்சிருந்து அவன் கழுத்துலே ஒரு அடி கொடுத்து மயக்கம் போட வச்சிடுறான். அதுக்கப்புறம் மக்களையே தனியாக வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சேவ் பண்ணி வச்சுருந்த அந்த கண்ணீர் துளியை மக்களே மேலே போடவும் மக்களே அப்படியே முழிச்சிடுறாங்க. மயக்கம் தெளிஞ்சு மர்மீடை பார்த்த உடனே மக்களே பயந்து போய் கத்த ஆரம்பிச்சிடுறாங்களா. அப்போ மர்மீட் நான் தான் உன்னைய காப்பாற்றினேன், எப்படி காப்பாற்றினாங்கிறதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பேன்னா. அந்த சமயம் ஷான் அங்கே வந்துடுறாரு. அவனை இழுத்து பிடிச்சி ஓங்கி ஒரு மூஞ்சிலே ஒரு குத்து விடுவார். அதுக்கப்புறம் ரெண்டு பேத்துக்குள்ளே சண்டை வர ஆரம்பிச்சிருது. அந்த சமயம் ஷான் ஃப்ரெண்டு அங்கே வந்துடுறாரு. அவர் மக்களையே கூட்டிகிட்டு போக பார்ப்பாரு. அந்த சமயம் இன்னொரு ஆள் வந்துட்டு மக்களையே இழுத்துட்டு போக பார்ப்பான். இதை பார்த்துட்டு ஷானும் மர்மீடும் சண்டை போடுறத விட்டுட்டு அவன் பின்னாடி ஓடி போகிறாங்க. அப்புறம் அங்கே ஒரு பெரிய சண்டையே நடக்குது. அதை எல்லாத்தையும் அந்த டாக்டரும் பார்த்துக்கிட்டு இருப்பானா. அப்போ மர்மீடை மட்டும் நிறைய ஆளுங்க சுற்றிக்கிறாங்களா. ஒரே ஆளாக நின்று மர்மீடை அடிக்க ஆரம்பிக்கவும் ஒரு ஆள் அடிக்கிறப்ப மர்மீட் கண்ணு ஒரு மாதிரி ப்ளூ கலரில் ஆகுமா. அதை இந்த மந்திரவாதி பார்த்துட்றான். ஓ, அப்போ இவனுக்கும் ஏதோ சக்தி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறான். இந்த சண்டையில் மக்களே தனியாக ஆயிடுறாங்களா. அப்போ இந்த டாக்டர் என்ன பண்ணுறான், மக்களி மேலே ஒரு கயிறை போட்டு கட்டி தரன்னு இழுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். மக்களி கத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க உடம்பு தரையில் தேய அவங்க உடம்புல இருந்து வர வாசனையால் அங்கே உள்ள ஆளுங்களை ஸ்மெல் பண்ணிக்கிட்டு மக்களி பின்னாடியே ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இது எல்லாத்தையும் ஷானும் பார்த்துட்டு ஷான் டாக்டர் பின்னாடி ஓட ஆரம்பிச்சிடுறாரு. இவங்களை எல்லாத்தையும் இந்த டாக்டர் பார்த்துட்டு மக்களையே தூக்கி விட்டு மக்களையே கையை பிடிச்சி இழுத்துட்டு ஓடுறதுக்கு பார்ப்பானா. அந்த சமயம் மக்களே என்ன பண்ணுறாங்க, அவங்க கயிறெல்லாம் அவுத்து விட்டுட்டு அவங்க முன்னாடி வேகமாக ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த சமயம் ஷான் அங்கே வந்துடுறாரு.
ஷான் அவங்கள இழுத்துக்கிட்டு ரோட்டை பக்கம் இழுத்துட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாரு. ஏன்னா ஷானோட ஃப்ரெண்டு கார் எடுத்துட்டு அங்கே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் காரில் இவங்க உட்காந்துக்கிட்டு கார் டோரை மூடிக்கிறாங்க. மக்கள் பின்னாடி ஓடி வந்தவங்க எல்லாம் கார் கிட்ட ஓடியாந்துடுறாங்க. அதனால இவங்க கார் எடுத்துட்டு வேகமாக அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த சைடு அந்த டாக்டர் மயக்கம் போட்டு கிடக்குறா இல்லையா, அவ ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்டு அவளை வீட்டுக்கு தூக்கிட்டு போகிறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பா. இந்த சைடு மர்மேட் தனியாக உட்காந்துக்கிட்டு இருப்பானா. அந்த சமயம் அந்த மந்திரவாதி குரூப்பு மர்மேடை பிடிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. அந்த மந்திரவாதி தான் அவன் கண்ணு ப்ளூ கலராக மாறுறத பார்த்துட்டான் இல்லையா, அதனால அங்கே பிடிக்கிறதுக்கு ஓடி வந்துடுறாங்க. அப்போ அங்கே சண்டை வர ஆரம்பிச்சிருது. அந்த சமயம் அந்த மந்திரவாதி இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான், ஒரு மந்திர கயிறை மர்மேடு மேலே போட்டுடுறான். மர்மேடு அதோட சக்தியை தாங்க முடியாத கத்திக்கிட்டு இருப்பானா. அதனால அந்த மர்மேடு என்ன பண்ணுவான்னா, அந்த கீழே இருக்கிற தண்ணியில் கையை வைப்பான். அப்போ அவனுக்கு நிறைய சக்தி கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதனால அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த மந்திரவாதி தான் அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு தானே நின்றுக்கிட்டு இருப்பான். அதனால அந்த கயிறை பிடிச்சு அப்படியே அந்த மந்திரவாதியை தூக்கி கடலுக்குள்ளே வீசிடுறான். அப்புறம் இவனும் தண்ணிக்குள்ளே விழுந்துடுறான். அப்படியே மர்மீடாவும் மாறிடுறான். அதுக்கப்புறம் அந்த மந்திரவாதியை உள்ளே போட்டு கும்மி எடுத்துடுறான். இதை பார்த்துட்டு அந்த டாக்டர் ஷாக் ஆகி நிற்கிறான். அதுக்கப்புறம் அந்த சமயம் அந்த மந்திரவாதி என்ன பண்ணுறான்னா, அந்த மர்மீடு உள்ளே போனது ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிருவானா. அதனால் அவன் முன்னாடி ஒரு மந்திர வலையை போட்டு விட்டுறான். அந்த மர்மீடும் அந்த மந்திர வலையில் மாட்டிக்கிறான். அதுக்கப்புறம் இவங்களும் அந்த மர்மீடை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு ரொம்பவே அடித்து கொடுமைப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மர்மேட் கண்ணில் ஏதோ பண்ணிவிட்டு மர்மேட் கண்ணீரை சேவ் பண்ணிக்கிறாங்க. அந்த கண்ணீரை அந்த மந்திரவாதி தான் சேவ் பண்ணி வச்சுருப்பானா. அதனால் அந்த டாக்டர் எனக்கு கொடுன்னு சொல்லி கேட்டுட்டு 2 பேருக்குள்ளே சண்டை வர ஆரம்பிச்சிருது. 2 பேரும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்ன்ட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்குள்ள அந்த தண்ணி அப்படியே பாட்டிலோட கீழே விழுந்து உடஞ்சி கீழே விழுந்துருது. தண்ணியும் அந்த கண்ணீர் கீழே விழுந்ததால் அந்த சமயம் அந்த இடத்துல ஒரு புயலே வர ஆரம்பிச்சிருது. அதோட சேர்த்து பெரிய பெரிய கருப்பு பாம்பெல்லாம் வர ஆரம்பிச்சிருது. அதோடைய இந்த எபிசோடு முடியுது. மர்மேடை டார்ச்சர் பண்ணி கண்ணீரை எடுத்து அந்த கண்ணீரை கீழே விட்டதால் ஒரு பெரிய புயலே வந்துருச்சு. அதோட சேர்த்து பாம்பும் வந்திருக்கு. இதில் இவங்க பாம்பு கிட்ட மாட்டிக்கிட்டு கடிப்பட்டு சாக போகிறாங்களா இல்லை இதிலேருந்து தப்பிக்க போகிறாங்களான்னு நம்ம அடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.